Welcome back to our chemistry class, my dear children. Today we can discuss lesson number 8, physical and chemical equilibrium. Physical and chemical equilibrium. The page number 14, synthesis of ammonia. Very important question for the 5-mark question. The previous class we discussed about that hydrogen iodide, relationship between Kp and Kc, dissociation of PCl5, formation of hydrogen iodide, etc. Now we can be discuss the synthesis of ammonia. How the synthesis of ammonia formed, right? Nitrogen combines with the hydrogen, we get ammonia. Okay. Now let us consider the formation of ammonia. That is, A moles of nitrogen combines with B moles of hydrogen. That is in gaseous state. These are allowed to react and taken in a container of volume V. சரியா? அப்போ A moles of nitrogenையும் B moles of hydrogenையும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு கண்டெய்னரில் வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த கண்டெய்னரோட வால்யூம் சொல்லக்கூடியது V. Let us X moles of nitrogen reacts with 3X moles of hydrogen. We get 2X moles of ammonia. X moles of nitrogen 3X moles of hydrogen ஓட சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 2X moles of ammonia கிடைக்கும். Okay. Now the equation we can be written as N2 gas, gaseous state, plus hydrogen gas, gaseous state, gives ammonia, NH3. எத்தனை நைட்ரஜன் இங்கே இருக்குது? 2 நைட்ரஜன். ஸோ மேக் இட் 2 நைட்ரஜன் அந்த ப்ராடக்ட் சைடு எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட். சரியா? அப்போது நேரம் பார்க்குற மாதிரி ஒரு டேபிளர் காலத்தை ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். எப்படின்னா டேபிளர் காலம், முதல்ல ஈக்குவேஷனில் வர மாதிரி நைட்ரஜன் எழுதுங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். 2 நைட்ரஜன், ஹைட்ரஜன் பேலன்ஸ். அப்போது 3 ஹைட்ரஜன். ஓகே, 3H2. 3H2. So N2 செகண்டில் ஹைட்ரஜன் H2ன்னு மட்டும் எழுதுனா போதும். 3H2லாம் தேவையில்லை. அமோனியா ஆல்சோ NH3. சரியா? 2NH3லாம் வேண்டாம். சரியா? இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். முதல்ல நைட்ரஜன் வந்து A மோல்ஸ் இருந்தது, ஹைட்ரஜன் B மோல்ஸ், அமோனியா அதில் 0 நடக்கிற எந்த மோல்ஸும் ஃபார்ம் ஆகலை. பிகாஸ் இட் இஸ் இனிஷியல். ஓகே, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், X moles for nitrogen, 3X moles for hydrogen. 3X moles, ஏன்னா 3 ஹைட்ரஜன் இருக்கிறனால 3X moles for hydrogen, 3X. அமோனியாக்கு எதுவுமே வரல. இப்போதைக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் இப்போ வந்தாச்சு. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம் A minus X, B minus 3X, அப்புறம் 2X. அப்புறம் என்னது? 2X. Now we can be write the molar concentration at equilibrium, otherwise active mass or molar concentration at equilibrium. That is, நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் வச்சு டிவைட் பண்ணா போதும். molar concentration at equilibrium A minus X by V, B minus 3X by V, 2X by V. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எபோ ஈக்குவேஷனுக்கு நம்ம கேசி எழுதணும். கேசி வாட் இஸ் எபோ ஈக்குவேஷன்? நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஹைட்ரஜன் வி கெட் அமோனியா, அப்படி தானே? அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுதணும்? கேசி எழுதணும். ஹவு வில் யூ ரைட் கேசி? எப்போவுமே ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட், அப்படி தானே? கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன், அதர்வைஸ் ஆக்டிவ் மாஸ் NH3 அமோனியா, அந்த 2 அப்படியே பவரில் எழுதிருங்க, டிவைடட் பை நைட்ரஜன், active mass of nitrogen and active mass of hydrogen.
இந்த ஹைட்ரஜனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது, அதை அப்படியே பவரில் போட்டுருங்க. சரியா? நவ் தட் இஸ் ஈக்குவல் டு அமோனியா. அமோனியாக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அமோனியாக்கு டேபிளர் காலத்தில் 2x/v அப்படி தானே? தட் இஸ் ஈக்குவல் டு 2x/v த ஹோல் ஸ்கொயர். சரியா? டிவைடட் பை a minus x/v ஃபார் யாருக்கு? a minus x/v யாருக்கு? நைட்ரஜனுக்கு. ஹைட்ரஜனுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? b minus 3x/v அப்படி தானே? b minus 3x/v அது கியூபில் எழுதணும், ஏன்னா ஹைட்ரஜன் கியூபில் இருக்குது அப்படி தானே? b minus 3x/v the whole cube அப்படி தானே? ஸோ this can be written as kc is equal to 4x square by v square. ஏன்னா 2x square 4x square வரும், v square அப்படின்னா v square வரும், v square அப்படி தானே? v square divided by a minus x divided by v b minus 3x/v the whole cube அப்படி தானே? இதை நமக்கு எப்படி எழுதலாம்? kc is equal to 4x square. சரிதானே? இதில் கீழே இருக்கக்கூடிய இங்கே ஒரு v இருக்குது, இங்கே இருக்க v cube அப்படி தானே? அது அப்படியே மேலே கொண்டு போங்க. ஸோ v power 4 divided by இங்கே 4x ஸ்கொயர் ஏற்கனவே ஒரு v ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த v ஸ்கொயரை கீழே எழுதுங்க. v ஸ்கொயர் இன்ட்டு a மைனஸ் எக்ஸ் b மைனஸ் எக்ஸ். விளங்குதா? அதில் b மைனஸ் எக்ஸ் த கியூப். சரியா? எப்படி எழுதுவீங்க? இந்த 4/x பை v ஸ்கொயர் இருக்குல்ல, அது அப்படியே இந்த 4/x ஸ்கொயரை 4/x ஸ்கொயர் டிவைட் பை v ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே வரக்கூடிய b பவர் 4 அப்படியே மேலே போட்டுக்கிட்டு இந்த a மைனஸ் எக்ஸ் b மைனஸ் எக்ஸ். சரியா? இதுக்கு நான் கேன்சல் பண்ணுறோம். v ஸ்கொயரையும் v பவர் 4ஐயும் கேன்சல் பண்ண அங்கே என்ன வரும்? மேலே v ஸ்கொயர்னு வரும். சரிதானே? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? kc இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் b மைனஸ் 3x cube வரும். சரியா? So we can be written as one of the relation, the kp relation. What is the kp relation? kp is equal to kc rt del ng. சரியா? equation, அந்த equationல இந்த equationல பார்த்து சொல்லுங்க. n2 plus 3h2 gives 2nh3. product minus reactant. How will you find out the delta ng? del ng எப்படி கண்டுபிடிப்போம்? number of moles of gaseous product minus number of moles of gaseous reactant. அப்படிதானே? இப்போ என்ன வரும்? del ng is equal to product எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? 2 மைனஸ் ரியாக்டன்ட்ல எவ்வளோ இருக்குது? 3 + 1 4 வரும் அப்படி தானே? ஸோ வி கெட் அ நெகட்டிவ் வேல்யூ அப்படி தானே? டெல்டா ng is equal to -2 வரும். சரிதானா? ஸோ ஜஸ்ட் வி ஆர் அப்ளைங் கேபியில் அப்ளை பண்ண என்ன வரும்? kp is equal to kc வேல்யூ ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கேன். என்ன வேல்யூ? 4x ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் எக்ஸ் b மைனஸ் 3x த ஹோல் கியூப். சரிதானா? இன்ட்டு ஆர்டியில் டெல் என்ஜியோட வேல்யூ என்னது? -2. என்னது வேல்யூ? -2. அந்த -2 போட என்ன நெகட்டிவ் வேல்யூ கிடச்சாச்சு. த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இக்விலிபிரியம் சொல்லக்கூடியது n. அந்த டேபிளர் காலத்தில் வாங்க. டேபிளர் காலத்தில் 3rd பாயிண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் இக்விலிபிரியம். அது அப்படி எழுதுங்க. என்னெல்லாம் வேல்யூ இருக்குது? n is equal to என்னெல்லாம் வேல்யூ இருக்குது? a மைனஸ் எக்ஸ் அப்புறம் ப்ளஸ் b மைனஸ் 3x ப்ளஸ் 2x அடுத்தானே? a மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் b minus 3x plus 2x. n is equal to முதல்ல இந்த a எழுதுறேன் பாருங்கள். a plus b அப்படி எழுதுறேன். சரியா? இந்த மைனஸ் எக்ஸையும் இந்த 3xையும் சேர்த்து -4xன்னு எழுதுறேன். அப்புறம் 2x. இந்த ப்ளஸ் 2xையும் -4xையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இதில்
minus 2x வரும் அடுதானே. So what is n? n is equal to a plus b minus 2x. Dear children, what is n? a plus b minus 2x. சரியா? இப்போ என்னோட வேல்யூ கிடச்சிட்டு சரி இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். kp is equal to 4x square v square divided by a minus x b minus 3x the whole cube into pv by n. pv by n into minus 2. சரியா? இதில் எப்படி pv வந்தது? We know the well-known equation, ideal gas equation, PV is equal to nRT. சரியா? அதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? RT எடுக்க போகிறோம். RT is equal to PV by n எடுக்கிறோம். அதில் தான் அந்த RTயோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். RT இங்கே RT வரணும். KP is equal to 4x square v square a minus x b minus 3x the whole cube into RT power minus 2 வரும் இல்லையா? அந்த RTக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? PV by n minus 2னு போட்டோம். சரியா? அப்புறம் என்ன பண்ணுறோன்னா kp is equal to 4x square v square divided by a minus x b minus 3x the whole cube. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணை அப்படியே மேலே கொண்டு போகிறோம். சரியா? இந்த எண்ணை அப்படியே மேலே கொண்டு போகிறோம், பிவியை கீழே கொண்டு வரோம். ஸோ வி கெட் n மைனஸ் பிவி. அப்படின்னா இந்த மைனஸ் 2 வந்து என்னவா மாறும்? ப்ளஸ் 2வாக மாறும். 2 ப்ளஸ் 2 என்ன 2ன்னு போட்டுருங்க. சரியா? ஐம் ரைட். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த என்னோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? n இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b மைனஸ் 2x. அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ kp இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் x b மைனஸ் 3x the whole cube. இங்கே என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன? a plus b minus 2x divided by pv. நம்ம என்ன பண்ணுறோம்? the whole square அப்படி போடுறோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் v ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம். அப்போ எப்படி பண்ணலாம்? kp is equal to 4x square into v square divided by a minus x b minus 3x the whole cube into a plus b minus 2x the whole square divided by p square v square இப்படி இருக்கும். சரியா? இப்போதைக்கு இந்த v ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ வி கெட் kp is equal to 4x square into a plus b minus 2x the whole square divided by a minus x b minus 3x the whole cube into p square வரும். சரியா? அதாவது இந்த ஒரு very important question, synthesis of ammonia. So we get the correct answer. kp is equal to 4x square a plus b minus 2x the whole square divided by a minus x b minus 3x the whole cube into p square. ஓகேயா? டியர் சில்ட்ரன், ஒரு 2-3 வாட்டி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அந்த ஆன்சர்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அவ்வளோ கஷ்டம்னு இல்லை. எஸ்பெஷலி ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் எக்விலிபிரியம் ரொம்ப ஈஸியான லெசன்ஸ். ஸோ 2-3 வாட்டி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் திரும்பி அதை உன்னோட அப்லோட் பண்ணுறேன். Anyhow, thank you all of you. Thank you. Have a nice day.